புத்தாண்டு வாழ்த்த தொடக்கத்திலேயே சொல்றேன். இந்த வாழ்த்து சொல்றது அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? இது ஒரு பழக்கத்துல இருந்து தானே வந்துச்சு. அத தோழர் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தீர்மானம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அந்த 10 நிமிஷத்துல எடுக்கக்கூடிய தீர்மானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த தீர்மானத்துல எத்தனை 10 நிமிஷத்துல அவங்க பல தீர்மானம் எடுப்பாங்களாம். ஆனா, அந்த பல தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானமாவது அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரு சொல்லல. அவரு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நான் 48 நாளைக்கு போடுவேன். அந்த 48 நாளுக்கு அப்புறம் அந்த தீர்மானத்த நான் மாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு நினைச்ச மாரி மாத்திக்கிறது இல்லைங்க. அந்த நீங்க அதாவது நம்மளோட தலைப்ப நீங்க தெளிவா கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த தீர்மானம் போடுறது அப்படிங்கிறதுலயே உங்களுக்கு தெளிவில்ல அப்படின்னா, நீங்க எப்படி தீர்மானம் போடுவீங்க அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க. அதுக்கப்புறம் எதார்த்தமா ரொம்ப விளையாட்டா சொல்லிட்டீங்க கல்யாணத்த பத்தி. ஆனா கல்யாணம் அப்படிங்கிறது அத கல்யாணம் பண்ணனவங்கள கேட்டீங்கன்னா தான் தெரியும். அதாவது கல்யாணம் பண்றதுக்கு இவங்க பெண்ண பார்க்க போவாங்களாம். அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுவாங்களாம். சோ நீங்க பெண் பார்க்கிறது அப்படிங்கிறதே ஒரு பழக்கத்துல இருந்தனால தானே நீங்க பெண் பார்க்கறதுக்கே போறீங்க. இல்லன்னா நீங்க ஏதாவது ஒரு பொண்ண காமிச்சது நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அடுத்தது கல்யாணம் நம்ம தலைவர் சாலமன் பாப்பையா கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? வாங்க பழகலாம். பழகிட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அத நீங்க கொஞ்சம் யோசிங்க. அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவ பத்தி சொன்னாங்க. சாலமனுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே இறைவன் ஞானத்தை கொடுக்காம இல்ல. ஆனா அந்த ஞானத்தை நம்ம பழக்கப்படுத்தி வழக்கப்படுத்தி படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம தலைமுறையில இன்னைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது எங்க இருந்து வந்துச்சு? நம்ம பழக்கத்துல இருந்து தானே வந்தது. அதுக்கப்புறம் நம்ம நிக்கில் ஃபவுண்டேஷனை பத்தி ஐயா சொல்லியிருந்தாங்க. நிக்கில் ஃபவுண்டேஷன்ல ம். கூட பழக்கமா பழக்கமா பண்றாங்க அப்படிங்கிறத அவர் அடிக்கோடிட்டு சொல்லியிருந்தாரு. அதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறம் இவங்க தீர்மானம் போடுவாங்களாம். அத ஒரு பேப்பர்ல எழுதி வைப்பாங்களாமா. நீங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டே இருங்க. அது ஒரு நாள் பறந்து போகும். ஆனா அந்த எழுதி வைத்ததற்கு நீங்க ஒரு தொடர்புள்ளியா தான் இருப்பீங்களே தவிர, என்னைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க அப்படின்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடித்தளம் போடுறத பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆனா அடித்தளம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அடித்தளம் ஏன் வீடு எப்படி வேணாலும் கட்டலாமே! சும்மா கூட ஒரு பேஸ்மெண்ட் இல்லாம கூட கட்டலாமே! ஏன் அடித்தளம் போடணும் அப்படிங்கிறது? அது ஒரு பழக்கத்துல இருந்து தானே வந்திருக்கு. அத நீங்க கொஞ்சம் யோசிங்க. பழக்கம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்க. அத நீங்க எப்படி கையாளுறீங்களோ, அது மூலியமா தாங்க உங்க வாழ்க்கையே அமையப் போகுது. அதுதாங்க நம்மளுக்கு அடித்தளமே. அதுதான் நம்மள உயர்த்தக்கூடியதா இருக்கும். நீங்க இன்னைக்கு இப்ப நம்ம புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த ஆண்டுல அந்த எண் தான் மாறுது. ஆனா, நம்மளுக்கு இருக்கிற அந்த பழக்கவழக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பரம்பரையா வந்துட்டே இருக்கும் பாருங்க. நீங்க அந்த ஒரு பழக்கத்த வச்சு நீங்க எப்படி உங்க வாழ்க்கைய மாத்துறீங்க அப்படின்னு கொஞ்சமா யோசிங்க. நிறையவே யோசிக்கவே வேண்டாம். ஒரு புது நம்பிக்கை நம்மளுக்கு அதனாலேயே நம்மளுக்கு பிறக்கும். நீங்க ஒரு பழக்கத்து மூலியமாவே ஒரு தீர்மானத்த உங்களால பண்ண முடியுங்க நீங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாரோட மனசும் பாத்தீங்கன்னா, இயல்பாவே ஏதாவது ஒரு மாற்றத்த விரும்ப தானே செய்யுது. இப்ப நீங்க ஒரே ஒரு தீர்மானம் போட்டு, அந்த தீர்மானத்துக்காக மட்டுமே நீங்க அதாவது அந்த தீர்மானம் நீங்க போடுறீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு இந்த தீர்மானம் அதாவது நான் எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருப்பேன். ஆனா அத நீங்க டெய்லி பண்ணுவீங்களா? அந்த முடிவு அப்படிங்கிறது தீர்மானம். ஆனா அத பண்றீங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. 10 நிமிஷம் நடந்தா கூட போதும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்த கடைபிடிக்கிறோம். சோ பழக்கங்கள் தான் நம்மள மெருகேற்றுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 820 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா அதுல எவ்வளவு பேர் தீர்மானப்படி வாழ்க்கை நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5% மக்கள் வேணா தீர்மானம் எடுத்தபடி வாழ்க்கை நடத்துவாங்க. ஆனா 90% மக்கள் பாத்தீங்கன்னா வாழ்றதே ஒரு பழக்கத்தை வச்சுதாங்க வாழ்றாங்க. நீங்க இதெல்லாம் வேண்டாங்க. நம்ம ஆதி காலத்துக்கு போலாங்க. ஆதி மனுஷன் எடுத்துக்கோங்களேன். சின்ன வயசுல இருந்து ஒவ்வொன்னா கத்துக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கப்படுத்தி இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு நம்மளே யோசிச்சு பாருங்களேன். செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு வந்துட்டோம். சோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கணுங்க. அதுக்கப்புறம் தீர்மானம் பண்றது அப்படிங்கிறது நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தாங்க அது. அது இல்லையா உங்களோட நிறுவனத்துக்கு வேணா ஒரு தீர்மானம் நீங்க போடலாம். ஆனா எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பழக்கவழக்கம்னால மட்டும்தாங்க முடியும். சோ பழக்கவழக்கம் தாங்க நம்ம எல்லாருக்குமே கூடயே வந்துட்டே இருக்கிற விஷயம். சரி நான் சொல்றேன். எதிரணியர்
பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கலைஞர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், எதிரணியராகட்டும், தலைவராகட்டும், எல்லாருமே நம்ம ஒரு ம். பழக்கத்த கையில வச்சிருப்போங்க. பழக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. நம்ம நெனைச்சத நடத்தி முடிக்கணும் அப்டின்னா, பழக்கம்னு ஒண்ணு இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்ப அவன் அந்த தீர்மானம் போட்டிருக்கான், இவன் இந்த தீர்மானம் போட்டிருக்கான். நம்மளும் இந்த புத்தாண்டுல நெறைய தீர்மானத்த போடணும்னு நீங்க கணக்கு இல்லாம போடலாங்க. ம். ஆனா, அது வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள்ல சொல்லப்பட்ட ஆசையா தான் இருக்குமே ஒழிஞ்சு, அத நீங்க பின்பற்றக்கூடிய வாய்ப்பா இருக்குமான்னு நீங்க யோசிங்க. ஆனா நீங்க மனசு வச்சீங்கன்னா, அது நிச்சயமா முடியுங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்க பழக்கத்தினால தானுங்க. அதுக்கப்புறம் நம்மள நம்மளே சுய விமர்சனம் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பழக்கவழக்கத்த வச்சுதாங்க நம்ம அத சொல்ல முடியும். நான் வந்து இந்த தீர்மானம் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம என்னைக்கும் சொல்லவே மாட்டோம். அப்புறம் நம்மளோட பழக்கவழக்கம் அப்படிங்கிறது எப்படி நினைக்கிறீங்க? ஒரு எறும்ப நீங்க உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா கூட, ஒரு இடத்துல ஊறி போச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற அந்த கல்லு கூட தேஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி ம். தான் நம்ம மூளையில ஒரு சின்ன பழக்கவழக்கங்கள் கூட நம்மளுக்கு வந்து நிறைய அந்த மூளையில வந்து ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம நல்ல பழக்கவழக்கத்த வந்து நம்ம கையில எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா, அது நிறைவு செய்யுங்க மேடம். தீர் முடிக்கணுமா? ஓகே. தீர்மானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு நிஜம் அல்லாத ஒரு விஷயங்க. நம்ம நிறைவான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு நெகிழ்வா, மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தீர்மானம் இல்லாத பழக்கவழக்கம் தாங்க முக்கியம். இதுல நீங்க சொன்னீங்க 21 நாள் பண்ணணும், 30 நாள் பண்ணணும் அப்படின்னு. நாள் கணக்கு இல்லைங்க. பழக்கம் பண்றதாங்க கணக்கு. ம். நீங்களா உங்க நாள கூட அதை கூட தீர்மானம் செய்வது உங்களால் மட்டும் தான், எதிரணியால மட்டும் தான் முடியும். அது வந்து கொஞ்சம் யோசிங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீர்மானங்கிறது ஒரு சாதாரண விஷயம் மாரி. அதாவது ஒரு சின்ன தீப்பொறி மாரிங்க. பழக்கம் வந்து நெருப்பு மாரி. நீங்க நெருப்ப ரசிப்பீங்களா? ம். தீப்பொறிய ரசிப்பீங்களா? அது கொஞ்சம் யோசிங்க. அதுக்கப்புறம் ஒரு விதை தாங்க தீர்மானம். ஆனா அந்த விதைய உருவாக்குற பழம் தாங்க ம் அ பழக்கவழக்கம். ஸோ நீங்க பழமா இருக்கிறீங்களா? விதையா நம்ம துப்ப தான் செய்வோம். பழத்த தான் நம்ம சாப்பிடுவோம். ஸோ நீங்க பழமா இருங்க. ம். நம்ம அதாவது நம்ம சொல்ற விஷயம் வந்து தீர்மானமா இருக்கலாம். ஒரு சின்ன வார்த்தை வந்து தீர்மானமா இருக்கலாம். அத செயலா முடிக்கிறது அப்படிங்கிறது பழக்கவழக்கத்தினால மட்டும் தாங்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க கூட எங்க அணிக்கு வந்துருவீங்க. இருந்தாலும் பரவால்ல. ம். நீங்க அங்கேயே இருங்க. ஆனா எங்க பழக்கவழக்கத்த மட்டும் பின்பற்றுங்க. நம்ம எல்லாருமே பழக்கவழக்கத்த இந்த புத்தாண்டுல பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு